ஒருத்தர் 2000 பேர் தான் இருக்காங்கன்றாங்க, ஒருத்தர் 5000 பேர் தான் இருக்காங்கன்றாங்க. சில பேர் காக்கா கூட்டம் அப்படின்னு கூட விமர்சிக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க இந்த கருத்தெல்லாம்? குலைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லைன்னு இல்லை. இதெல்லாம் அந்த கேட்டகரி விட்டுருவோம், அதுக்கு பாட்டு குலைச்சிக்கிட்டு இருக்கட்டும். ஆனா அடி என்ன மாதிரி அடி இன்னைக்கு? பேச்சு சரியான அடி. பேச்சு இல்ல அது, அடி ஓப்பனான அடி. திமுகவுக்கு சேலஞ்ச் பண்ணிட்டார்ல, மிரட்டி பாக்குறீங்களா, இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம் அப்படின்னு நேருக்கு நேராக. இன்றைக்கு சமகாலத்துல இப்படி வந்து ஸ்டாலினை வந்து சேலஞ்ச் பண்ண ஆள் யாருமே கிடையாது. திமுக வந்த மாதிரிலாம் யாருமே அவ்வளவு சீக்கிரம் சேலஞ்ச் பண்ண ஆள் கிடையாது. சேலஞ்ச் பண்ண ஆள்லாம் ஒருத்த எம்பி சீட்டு வாங்கிட்டு அங்கே போய் உட்கார்ந்தாலும் உண்டு, கட்சியை கழிச்சிட்டு போய் வேற கட்சியில சேர்ந்தாலும் உண்டு. ஆனா இங்க இவரு ரொம்ப கிளியர் கட்டா ஒரு சேலஞ்ச் பண்றாரு. என்னன்னு, நீ இப்படின்னு அடக்குமுறை பண்ணி கையை தூக்காத, காலை தூக்காத, என் மக்களை சந்திக்காத, என் மக்கள்கிட்ட பேசாத, இந்த இடத்துல நிற்காத, அந்த இடத்துல நிற்காதுன்னு இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நான் மக்கள்கிட்ட சொல்லிட்டு நேரடியாக வந்துடுவேன். விச் மீன்ஸ் நாகப்பட்டினம், திருச்சி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி போக மாட்டேன், நேராக தேனாம்பேட்டுக்கு வருவேன். மக்கள்கிட்ட சொல்லிட்டு நான் வந்து நிற்பேன். நின்னேன்னா நீ சிஎம்மாவே இருந்தாலும், எப்படி நீங்க சிஎம்மாவே இருந்தாலும் நான் நினைச்சாதான் நீ கோட்டைக்கு போக முடியுமா, வீட்டு விட்டு வெளியே போக முடியுமான்னு அன்னைக்கு நான் தான் டிசைடிங் அத்தாரிட்டியா மாறிடுவேன். உங்களுக்கு ரொம்ப பெரிய நெருக்கடி ஏற்படும் அப்படின்றது அதுக்கான பொருள். ஏன்னா இல்ல இது குறுக்கிடுக்க மன்னிக்கணும், கேட்கிறப்போ நல்லா இருக்கு. ஆனா இது பிராக்டிகலா சாத்தியமா நடக்குமான்னு கேட்கறேன். திருச்சியில பாத்தீங்களா, நடந்துச்சா இல்லையா? ஒரு நிர்வாகத்தை நீங்க சொல்றீங்க இல்லையா, தேனாம்பேட்டை அப்படின்னு சொல்லி அலுவலகத்தை, அது நடைமுறையில சாத்தியமான? சரி தம்பி, நான் சொல்றேன் ஒண்ணும் இல்ல தம்பி. விஜய் அவர்கள் எப்படியும் வந்து சென்னை மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்கு, எல்லாத்துக்கும் வந்துதானே ஆகணும். அங்க போற மாதிரி இங்க வருவார்ல, அன்னைக்கு பார்க்க தானே போறீங்க நீங்க. இதுல நீங்க வீணுக்கு அவரை போட்டு நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா வந்து உட்காந்துக்கிட்டாரு, என்ன பண்ணுவீங்க? திரும்பவும் நான் சொல்றேன், அவர் நினைச்சாருன்னா 3 நாள்ல உங்களோட ஆட்சியை உச்சந்தைக்கு கொண்டு வர முடியும்.